அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்து கொண்டு வருகின்றோம். இது தொடர்ச்சியாக இந்த ஆன்மீகம் பற்றியும் இறைவனுடைய தத்துவங்கள் தன்மைகள் பற்றியும் நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனலை ஆரம்பித்துள்ளோம். இந்த அடிப்படையிலே சில எனக்கு முடியுமான முறையில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே முன்வைப்பது தான் என்னுடைய நோக்கம். எல்லா அறிவுகளையும் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்ட மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய யாரும் இருக்க முடியாது. கல்வியை கற்றவர்கள், கல்விக்கு எந்த விதமான ஒரு அளவுகோலும் இல்லாத காரணத்தால் குறிப்பிட்ட அளவு ஒரு சில கல்விகளை மாத்திரம்தான் எந்த ஒரு மனிதனாலும் கற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய சகல கல்விகளையும் சகல கலாவல்லவனாக இந்த உலகத்திலே இருப்பதற்கு யாருக்கும் தகுதியில்லை. ஆகவே சில குறிப்பிட்ட விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சில சொற்களை உங்களுக்கு நான் கூறுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த அடிப்படையிலே இந்த அல்லாஹுடைய தன்மைகள், அதாவது ஏக இறைவன் என்று சொல்லக்கூடிய எம்மதமும் சம்மதமே என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டிலே ஏக இறைவனை பற்றி, அவனுடைய தத்துவங்கள் பற்றி, அவனுடைய வல்லமைகள் பற்றி, அதை பற்றி பேசுவது தான் எங்களுடைய பெரும்பாலான நோக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த அடிப்படையிலே நான் ஒரு சிறிய பாடலை உங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது பாடி காட்டி அதுக்கு பின்னாலே அதை பற்றிய சில விளக்கங்களை தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்பம் கூலமும் வந்தே வீடி துன்பம் விளையுமொரு காடி இன்பம் கூலமும் வந்தே வீடி துன்பம் விளையுமொரு காடி வேற்றுமை என்று நேரும் கோடி வேற்றுமை என்று நேரும் கோடுவதை விட்டால் வழி பிறக்கும் நாடி இன்பம் கூலாவும் முந்தே வீடே அதே துன்பம் விளையும் ஒரு காடி கல்லாத கல்வியெல்லாம் கற்று முயல் ஞானகளை எல்லார்க்கு இன்ப நிலை மனோன்மானே கல்லாத கல்வியெல்லாம் கற்று முயல் ஞானகளே எல்லார்க்கு இன்ப நிலை இல்லை மனோன்மானியே. இந்த நான் பாடிய இந்த பாடலிலே சில தத்துவங்கள், சில அடிப்படை தத்துவங்கள் இதிலே இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்கின்றீர்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு குறிப்பாக சொல்ல முடியாது. இங்கே நான் இந்த இன்பம் கூலாவும் முந்த வீடே துன்பம் விளையும் ஒரு காடி அப்படியான அந்த அந்த பாடலிலே நான் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், இன்பம் விளையும் இந்த வீடு என்று நான் குறிப்பிட்டிருப்பது மனிதனை பற்றி தான், மனித உடலை பற்றி தான். மனித உடலிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரிய அந்த சக்தி, அந்த வல்லமை பொருள், அந்த அல்லாஹ் இந்த மனிதனிலே அவனுடைய அசுரார்கள் என்று சொல்லக்கூடிய சகல விதமான இரகசியங்களையும் இந்த மனித உடம்பிலே வைத்துத்தான் மனிதனை படைத்திருக்கின்றான். மனிதனிலே அல்லாஹ் இந்த உருவத்தை படைத்த அல்லாஹ் இந்த உருவத்திலே உயிரை, அதாவது ஆத்மாவை புகுத்தி வைத்திருக்கின்றான். அந்த ஆத்மாவுடைய தத்துவ வெளிப்பாடுகள் தான் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ரகசியங்களை
இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் அறிந்து கொள்வதில்லை என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இந்த இன்பம் குழாவக்கூடிய இந்த வீடு, அதாவது மனித உடல் 9 வாசல்களை கொண்ட ஒரு கோட்டை என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த 9 வாசலை கொண்ட இந்த கோட்டையிலே தான் உலகத்திலே இறைவனை பற்றிய தத்துவங்கள், அவனுடைய தன்மைகள், அவனுடைய தஜல்லியாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடுகள் இவையெல்லாம் இந்த மனித உடம்பிலே தான் வெளியாகும். ஆகவே அதைத்தான் நான் இன்பம் கூலமும் அந்த அதை நீ அந்த இன்பம் வெளியாகக்கூடிய அந்த வீட்டை நீ கண்டு அதன்படி நீ செயலாற்றினால் நீ இங்கே இன்பத்தை கண்டுகொள்வாய், அதாவது இறைவனை கண்டுகொள்வாய். இறைவனுடைய சகல விதமான சக்திகளையும் அவனுடைய வெளிப்பாடுகளையும் அவனுடைய அசைவுகளையும் அத்தனையும் உனக்கு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே கிடைக்கும். அது இல்லை என்றால் அந்த இன்பத்தை விளைவித்து எமக்கு அளிக்கக்கூடிய இந்த வீடானது துன்பம் விளையும் ஒரு காடு. துன்பம் விளையும் ஒரு காடு என்று நான் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், இந்த மனித உடல் இவன் இந்த இன்பத்தை விளைவிக்க இவன் அறியாத காரணத்தாலே ஒரு நாள் இந்த உடல், இவனுடைய உயிர் இவனை விட்டு பிரிந்ததன் பின்னால் இந்த உடலானது மண்ணிலே புதைக்கப்பட்டு அழிந்து ஒளிந்து விடும். அதைத்தான் துன்பம் விளையும் ஒரு காடு என்று நான் குறிப்பிட்டேன். அதே போன்று வேற்றுமை என்று உணரும் கோடு அதை விட்டால் வழி பிறக்கும் மாடு. வேற்றுமைகள் என்று சொல்லக்கூடிய எதை நான் வேற்றுமைகள் என்று இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், வேற்றுமைகள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மனிதர்களுடைய அறிவின் அறிவை கொண்டு இவர்களுடைய சிந்தனா சக்தியின் மூலம் இவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இவர்கள் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், ஒவ்வொரு வஸ்துக்களும் இவர்களுக்கு வெவ்வேறான முறையிலே காட்சி அளித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இவர்கள் ஒவ்வொரு வஸ்துக்களையும் வெவ்வேறாக பார்க்கின்றார்கள். எப்படி பார்க்கின்றார்கள் என்ற உதாரணமாக அல்லாவை வேறாக பார்க்கின்றார்கள். அதாவது ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய, கடவுள் என்று சொல்லக்கூடிய, முருகன் என்று சொல்லக்கூடிய இது எல்லாமே அல்லாஹுவைத்தான் குறிப்பிடுகின்றது. இந்த அல்லாஹ், இந்த ஆண்டவன், இந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரிய பரம ஆத்மாவான அந்த சக்தியை இவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், அதனுடைய வெளிப்பாட்டை இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இந்த வஸ்துக்களாக அந்த அல்லாஹ் தான் வெளிப்பட்டிருக்கின்றான், அந்த கடவுள் தான் வெளிப்பட்டிருக்கான். இந்த உலகத்திலே நீங்கள் கோடான கோடி எண்ணில் அடங்காத வஸ்துக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்றது. அத்தனையையும் நீங்கள் வெவ்வேறு அது வேறு இது வேறு என்று வேறுபடுத்தியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர இது அத்தனையுமே இறைவனுடைய வெளிப்பாடு தான் என்ற ஒருமைப்பாடு, அந்த ஏகத்துவ தன்மை உங்களிலே இல்லை. பார்க்கக்கூடிய அத்தனையும் வேறுபடுத்தி நீங்கள் ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கடவுள் என்பது வேறு, மனிதன் என்பது வேறு, படைப்பினங்கள் என்பது வேறு. இப்படியாக நீங்கள் ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி தன்னுடைய உள்ளத்திலே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் அந்த வேற்றுமைகள் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் வரை, அந்த வேற்றுமை என்ற அந்த கோடுகள் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் வரை நீங்கள் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய வழி உங்களுக்கு பிறக்காது. உங்களுக்கு இறைவனை அறியக்கூடிய சக்தி உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் வராது என்பதைத்தான் நான் அங்கே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றேன். கல்லாத கல்வி எல்லாம் கற்று முயல் ஞானகளை எல்லாருக்கு இன்ப நிலை இல்லை மனோன்மணியே. உலகத்திலே மனிதர்கள் எத்தனையோ விதமான கல்விகளை கற்கின்றார்கள். எத்தனையோ விதமான கல்விகள், அறிவுகள், சாஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ வித்தைகள், கீமியா, ரீமியா, இப்படிப்பட்ட எத்தனையோ வித்தைகள் உலகத்திலே இருக்கின்றது. இந்த வித்தைகள், கோடான கோடி வித்தைகள், கல்விகள், அறிவுகள், ஞானங்கள் இருந்த போதிலும் எத்தனை கல்விகளைத்தான் இந்த உலகத்திலே உள்ள மனிதன் கற்று வாழ்ந்தாலும் இந்த ஞானக்கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த உயர்கல்வி, இந்த ஞானக்கல்வி எந்த ஒரு மனிதன்
இந்த ஆத்மீக கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மனிதனுக்கு இறைவனுடைய அந்த இன்ப நிலையை அடைந்து கொள்ள முடியாது என்பதை அந்த பாடல் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனாலே தான் நான் கல்லாத கல்வி எல்லாம் கன்று முயல் ஞானகலை எல்லாருக்கு இன்ப நிலை இல்லை மனோன் மணியே என்ற அந்த பாடலை இங்கே பாடி காட்டியுள்ளேன். ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே இங்கே படைப்பினங்கள் என்று இங்கே தோன்றி காட்சி அளித்து கொண்டு இருப்பவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் பெரும் பெரும் ஞானிகள் சித்தர்கள் எல்லோரும் ஏகத்துவம் அத்வைதம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏக இறைவன் அவன் ஒருவனே அல்லால் இங்கு அது வேறு இது வேறு என்று வேறுபடுத்துவதற்கு எதுவும் இல்லை என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே தான் நான் இவற்றை கூறுகின்றேன். இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையையும் ஒரே தத்துவத்தின் கீழ் ஒரே தத்துவத்தின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் உறுதியாக கொள்ள வேண்டும். இதுதான் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடியது. இந்த அடிப்படையிலே தான் உலகத்திலே இன்று எத்தனையோ மனிதர்கள் இதை விளங்கி கொள்ளாத காரணத்தால் அவர்களுடைய சிந்தனைகளிலும் அவர்களுடைய அறிவின் பலகீனத்தால் அவர்கள் ஒவ்வொரு வஸ்துக்களையும் ஒவ்வொரு படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். சில எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இவர்கள் அல்லாஹ் வேறு, நபிமார்கள் வேறு, ஒலிமார்கள் வேறு, இன்னும் பாமர மக்கள்கள் வேறு, இன்னும் படைப்பினங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் வெவ்வேறு. இப்படியாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வஸ்துக்களையும் ஒவ்வொரு படைப்பினங்களையும் இவர்கள் வேறுபடுத்தி பார்க்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியது அப்படியான வேறுபாட்டுக்குரிய ஒரு சக்தியாக இருக்க முடியாது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே தத்துவத்தின் கீழ் அவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை இவர்கள் அறியாத காரணத்தால் ஒவ்வொரு வஸ்துக்களையும் இவர்கள் வேறுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களுக்கு எந்த பிரயோஜனமாக போவதில்லை. அதனால் உதாரணமாக அல்லாஹுவை அடைந்து கொண்ட சித்தர்கள், அல்லாஹுவை அடைந்து கொண்ட அவுலியாக்கள் இவர்கள் எல்லாம் தன்னிலே இருக்கக்கூடிய ஆத்மாவைத்தான் அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள். தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள், இந்த எண்ணங்களை எல்லாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கோடிக்கணக்கான எண்ணங்கள் அங்கே நினைவிலே வந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை நினைவுகளையும் அத்தனை எண்ணங்களையும் அவர்கள் இல்லாமல் செய்து ஒரே எண்ணமாக அந்த இறைவனுடைய ஞாபகத்தையே அங்கே அவர்கள் தன்னுடைய மனத்திலே அவர்கள் பதிய வைத்தார்கள். அந்த ஞாபகத்திலேயே இறைவனை அறிய வேண்டும், அவனிலே நான் ஆக வேண்டும், அவனுடைய சக்தியை நான் உணர வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு அவர்கள் தன்னை தியாகம் செய்து தன்னுடைய அவர்கள் அடைய வேண்டிய அந்த இடத்தை அடைந்து கொண்டார்கள். ஆகவே நாங்களும் அந்த முறையிலே அடைவதற்கு தெண்டிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கூறி இங்கே இதை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.